என்னுடைய குருநாதர் ஐயா ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு வணக்கம். ஜோதிட தீர்க்கதரிசி ஐயா அவர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, என்கிட்ட வந்த கிளைண்ட் இவங்க ஜாதகத்துக்கு நான் என்ன பலன் சொன்னேன் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ பார்க்கலாம். திருமணம் எப்போ ஆகும் அப்படின்ற மாதிரி, திருமணத்தை பத்தியும் தொழில் சம்பந்தமாகவும் அவங்க கான்சன்ட்ரேஷன் கேட்டிருந்தாங்க. அது சம்பந்தமா இந்த ஜாதகத்தை நான் அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த ஜாதகர் 3/2/1998 9:30 AM காலை. ஓகேங்களா? அவர் பிறந்த இடம் சென்னைன்னு போட்டுங்க. ஓகேங்களா? தமிழ்நாடு தான் அவர் பிறந்த ஊர், நமக்கு வேணும். இப்போ சூரிய திசை சுக்கிர புத்தி 16/10/2024 இருந்து 16/10/2025 நடந்துட்டு இருக்கு. லக்னம் 7 டிகிரி, சனி 21 டிகிரி, சுக்கிரன் 24 டிகிரி, குரு 5 டிகிரி, செவ்வாய் 13 டிகிரி, கேது 18 டிகிரி, புதன் 7 டிகிரி, சூரியன் 20 டிகிரி, சந்திரன் 10 டிகிரி. ஓகேங்களா? மீன லக்னம், லக்னத்துல சனி, 2 சந்திரன், 6 ராகு, 10 சுக்கிரன், 11 சூரியன், புதன், 12 குரு, செவ்வாய், கேது. ஓகேங்களா? அம்சத்துல மீனத்துல கேது, புதன், மகரத்துல சனி, செவ்வாய், விருச்சிகத்துல சுக்கிரன், குரு, கன்னி லக்னம் அம்ச லக்னம், கன்னியில ராகு, கடகத்துல சந்திரன், சூரியன். இதுதான் அம்ச கட்டம். இந்த ஜாதகம் பார்த்த உடனே சரி, இவருக்கு என்ன மாதிரியான படிப்பு படிச்சிருக்கலாம், என்ன மாதிரியான தொழில் அமைஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் பார்க்கும்போது, இந்த ஜாதகத்துல செவ்வாய் 12ஆம் இடத்துல இருந்தாலும் குருனுடைய சேர்க்கையால சூட்சி மூலம், கேதுனுடைய அமைப்புல சூட்சி மூலமும் பெற்று குருனுடைய சேர்க்கையிலேயே குருமங்கள யோகமும் ஏற்பட்டிருக்கனால ஃபர்ஸ்ட் பொசிஷனா நான் இந்த ஜாதகத்துக்கு செவ்வாய் தான் சுபத்துவமா இருக்காரு. செவ்வாய் ஏன்னா நடக்கிறதும் பாத்தீங்கன்னாக்கா சூரிய தசை. இந்த குருவனி லக்னத்துல பிறந்து குருவனி தசைகளே வரதுனால அப்போ இந்த ஃபீல்டு மாறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் ரொம்ப குறைவு. அவயோக தசை நடந்தா வேற ஃபீல்டு போவாங்க. ஓகேங்களா? இதே ஜாதகம் சப்போஸ் சனி தசை நடக்குதுன்னா, இங்க குருவும் சனியும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்க, அதனால சனியுடைய துறை கூட போலாம். இதுதான் அவயோக தசைன்றது. இப்ப குருவனி லக்னத்துல பிறந்து குருவனி லக்ன தசையே நடக்கிறதுனால அதனால செவ்வாய் துறைக்கு தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஃபீல்டு மாறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இல்லை. ஏன்னா சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை அப்படின்ற வரக்கூடிய தசைகள்னால இந்த துறையிலே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் செவ்வாய் துறைகள்ல இவங்க படிச்சிருப்பாங்க. செவ்வாய் துறைகள் சூட் ஆகும், அது சார்ந்த தொழில்களும் செய்யலாம், படிப்பும் அது செட் ஆகும் அப்படின்னு. இரண்டாவதா சந்திர கேந்திரத்துல புதன் இருந்து ராசிக்கு 10ஆம் இடத்துல புதன் இருக்கனால புதனுடைய துறைகளும் செட் ஆகும். ஏன்னா மிதுனமும் சுபத்துவமா இருக்கு, அதனால புதனுடைய துறைகள் செட் ஆகும். நான் ஃபர்ஸ்ட் செவ்வாய்க்கு நான் சொன்னேன், மருத்துவ, விளையாட்டு, கட்டிடம், அதிகாரம், இது சம்பந்தமான துறைகள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ரெண்டாவதா புதன் உங்களுக்கு சந்திர கேந்திரத்துல இருக்கிறதுனாலையும் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் மிதுனம் சுபத்துவமா இருக்கிறதுனாலையும் இந்த கம்ப்யூட்டர் அக்கௌண்ட், கன்சல்டன்சி, கம்யூனிகேஷன், இது சம்பந்தமான துறைகள் உங்களுக்கு சூட் ஆகும். புதனுடைய துறைகள் உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்ற அமைப்பு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், இந்த ஜாதகத்துல சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரமா இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதும், சிம்மத்தை குரு பார்க்கறதும், அதிகாரத்தை விரும்பக்கூடிய ஒரு பதவிக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா தந்தையோட தொழில் செய்யலாம், இல்ல சொந்தமா தொழில் செய்யறது. இங்க சூரியன் ஆக்சுவலா சூரியன் வளர்த்திருக்கு. அப்ப சூரியனுடைய காரகம் சொந்தமா கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்றதும் அதுதான் சூரியன். சொந்தமா தொழில் செய்யறதும் சூரியன் தான். அப்பாவோட தொழில் செய்யறதும் சூரியன் தான். இந்த மாதிரி சூரியனுடைய காரக தொழில நீங்க ட்ரை பண்ணுவீங்க, அது உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா சிம்மம் சுபத்துவமா இருக்கிறதும், சிம்மத்துல ராகுனால 2ஆம் நிலை அதிகாரம் அந்த மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? இப்ப சூரியன் நல்ல ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் சந்திரன் தங்களுக்குள்ள கேந்திரம் மாத்தினால சூரியனுடைய காரங்களும் வலுத்துதான் இருக்கு இந்த ஜாதகத்துல. ஓகேங்களா? அப்படின்ற மாதிரி பாயிண்ட் சொன்னேன். இப்ப வரக்கூடிய தசைகள் இப்ப மீன லக்னத்துக்கு பொதுவாக வரக்கூடாத தசைகள்னு பாத்தீங்கன்னாக்கா சூரிய தசை, சுக்கிர தசை. ஏன்னா இது ரெண்டுமே 6-8 தசைகள் தொடர்ந்து ஒரு 26 வருஷம் வருது. அதனால இப்போ இளமை காலங்களிலே அந்த சூரிய தசை, சுக்கிர தசை இவர் கடந்ததுனால இது ஒரு அதிர்ஷ்டமான ஜாதகமா நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த 2 தசை தான் 6-8 கனெக்ஷன் தசை. 6-8 கனெக்ஷன் தசை இளம் வயதிலே முடிஞ்சதுனால திருமணம் இன்னும் ஆகல அவருக்கு. திருமணம் ஆகிறதுக்குள்ளே அவருக்கு இந்த தசைகள்லாம் முடிஞ்சதுனால ஒரு நல்ல ஜாதகம் தான், யோகமான ஜாதகம் தான். வரக்கூடிய தசைகள் சுப தசைகள் ஆதிபத்திய விசேஷமுள்ள தசைகள்னால பெரிய லெவல்ல கிடைக்காது. அதனால இது நல்ல ஜாதகம் அப்படின்னும். குருவும் சனியும் பரிவர்த்தனை அடைஞ்சிக்கிறாங்க. அப்ப குருனுடைய காரகங்களும் சனியுடைய காரகங்களும் இந்த ஜாதகத்துல வலுத்துருக்குது. அந்த காரக சம்பந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட் அவருக்கு இருக்கும். ஓகேங்களா? 8-12 சுபத்துவம் இருக்கு. தூர இடம் நகர்ந்தா கொஞ்சம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்ற அமைப்பும் இந்த ஜாதகத்துல பாயிண்டா சொல்லலாம். இந்த ஜாதகத்துல பாருங்க, சூரியன் 6ஆம் அதிபதி ஆனாலும்
6ஆம் இடத்துல தனித்து ராகு இருக்குது, 6ஆம் இடத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பு, அது ஒரு நல்ல யோகம். அதே மாதிரி 6ஆம் அதிபதி 6க்கு 6ஆம் வீட்டான 11ஆம் வீட்டுல சூரியன் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. ஓகேங்களா? 7ஆம் இடத்தை சனி பார்த்தாலும் 7ஆம் அதிபதி 11 இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். 7ஆம் அதிபதி லக்னத்துக்கு மறையில, ராசிக்கு 10ஆம் வீட்டுல இருக்கிறாரு. அதனால சூரியனும் புதனும் இங்க இருக்கிறது நல்ல அமைப்பு தான். இங்க குரு செவ்வாய் கேது இருக்கிறதும் நல்ல அமைப்பு தான். ஓகேங்களா? ஜாதகம் நல்லாதான் இருக்கு. இப்போ அப்புறம் நான் என்ன கேட்டேன், இந்த மாதிரி படிக்கணும்னு சொல்லிட்டு, சரி அவர் என்னங்க படிச்சிருக்காரு அப்படின்னு கேட்கும்போது, அவர் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு அப்படின்னும் போது செவ்வாய் துறைகளை அவர் படிச்சிருக்காரு. படிச்சுட்டு இப்ப கன்சல்டன்சி சம்பந்தமா, அந்த இன்ஜினியரிங் துறை சம்பந்தமா அவரு டிபார்ட்மெண்ட்ல கன்சல்டன்சி பண்ணிட்டு இருக்காருன்ற புதன் வந்தது. அப்ப சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு கன்சல்டன்சி படிச்சுட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜாதகம் கிடைக்கும் போது சில ஜாதகங்களை ஒரே பாயிண்ட்ல ஒரு கிரக தொழில் மட்டும் கிளீனா தெரியும். எல்லா ஜாதகத்திலையும் அந்த மாதிரி தெரியாது. அதுல ஒரு 2 ஆப்ஷனோட சொல்லலாம். இந்த துறைகளும் அந்த துறைகளும் செட் ஆகும், இதுதான் லாபகரமா உங்களுக்கு இயங்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். ஆக்சுவலா அவர் சொன்ன நம்ம செவ்வாயும் புதனும் சொன்ன மாதிரி செவ்வாய் வந்து சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு, புதன் வந்து கன்சல்டன்சிங் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? சரிங்க, போயிட்டு இருக்கு. இப்ப வரக்கூடிய இன்னும் திருமணம் ஆகல, எப்ப திருமணம் ஆகும் அப்படின்னும் போது பொதுவா எல்லா தசையிலும் வந்து சுக்கிர திருமணம் பண்ணலாம். சூரிய தசை சுக்கிர சந்திர தசை சுக்கிர திருமணம் பண்ணலாம். இப்ப சூரிய தசை சுக்கிர தான் போயிட்டு இருக்கு. ஆனா மீன லக்னத்துக்கு முறை என்ன ஒரு எக்ஸெப்ஷன்னா, இங்க 6-8 கனெக்ஷனா வந்துருது. அதனால சூரிய தசை சுக்கிர 6ஆம் அதிபதி தசை 8ஆம் அதிபதி 6க்கு 6ஆன 11ஆம் இடம் தான் சூரியன் இருக்கிறார், நான் இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் வந்து அதை விட நெக்ஸ்ட் வர சந்திர தசைக்கு திருமணம் பண்ணிட்டு போகலாம். இப்போ ஜஸ்ட் ஒரு அக்டோபர் 16ஆம் தேதி வரை தான் இருக்கு. அதனால சூரிய தசை சுக்கிர திருமணம் வேண்டாங்க, வரன் பார்த்துட்டு இருங்க. மும்பரமா அக்டோபர் கழிச்சு திருமணம் வச்சுங்க. சந்திரன் 5ஆம் அதிபதி சந்திரன் 2ஆம் வீட்டுல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. ஓகேங்களா? அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய 5ஆம் அதிபதி சந்திரன் 2ஆம் வீட்டுல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. அப்ப குடும்ப பாவகம் இயங்க ஆரம்பிக்க போகுது. சந்திர தசையில குடும்ப பாவகம், தனம் வாக்கு குடும்பம் இயங்க ஆரம்பிப்பது. தனம் இயங்கும், குடும்பம் இயங்கும். அப்ப குடும்ப பாவகத்தை இயங்கக்கூடிய சந்திரதசை சுய புத்தியில ஒரு சந்திரதசை சுய புத்தி ஒரு புதன் அந்தரம்னு வச்சுங்க. சந்திரதசை சுய புத்தி ஒரு புதன் அந்தரம் இயங்கும் போது திருமணம் செய்துக்கலாம், ஒண்ணும் இல்லை. சந்திரதசை சுய புத்தியில திருமணம் செய்துக்கலாம். சந்திரதசை 10 வருஷம் நல்லா இருக்கும். காரணம் வளர்பிறை சந்திரனாகி சனி செவ்வாயோட தொடர்பு, ராகு கேதுகளோட தொடர்பு இல்லாம 2ஆம் இடத்துல இருக்கிறது தொழில் ரீதியான தன வருமானங்கள், தனபாவம் அந்த 10 வருஷம் இயங்கிறதுனால தன அமைப்புகளுக்கு நல்ல ஒரு அமைப்பும், குடும்ப அமைப்புகளுக்கு ஒரு நல்ல அமைப்பும் இந்த சந்திரதசை காட்டுது. அதுக்கப்புறம் செவ்வாய் தசையில சுப விரயங்கள் இருக்கும், கொஞ்சம் தூர நகர்தல் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ராகு தசை குருனுடைய பார்வையில இருக்கு, குரு தசை 12ஆம் இடத்துல இருக்கு. இப்ப சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை, குரு தசை எல்லா தசையும் சனி தசையும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கு. நல்லா இருக்கிறதுனால வரக்கூடிய தசைகள் நல்லா இருக்கிறதுனால ஒரு நல்லா இருப்பாரு, ஒரு நல்ல ஜாதகம் தான் அது. ஓகேங்களா? சந்திர தசை சுய புத்தியில திருமணம் பண்ணலாம். ஏன்னா குடும்ப பாவகம் இயங்குகிறது. ஓகேங்களா? இப்போ சில திருமணத்துக்கு நம்ம விதிகள் 3, 7, 11 கனெக்ட் பண்ணுவோம். எல்லா ஜாதகத்தையும் 3, 7, 11 அப்படியே கனெக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. சில ஜாதகங்களை இங்க பாருங்க, அது வந்து ஒரு செவ்வாய் புத்தி கூட சந்திரத்தை செவ்வாய் புத்தி அவ்வளவு சூட்டபடி இல்லை. ஓகேங்களா? அதனால வந்து 5ஆம் அதிபதி 2 குடும்ப பாவகம் எப்பெல்லாம் 2 இயங்குதோ திருமணம் செய்துக்கலாம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. குடும்ப அமைதி இல்லைங்களா? அதிர்ஷ்டத்தால குடும்ப அமைதின்னு கூட எடுக்கலாம். ஓகேங்களா? அதனால சந்திரதசை சுய புத்தியில ஒரு புதன் அந்தரத்துல அந்த மாதிரி திருமணம் செய்துக்கலாம். நல்லா இருக்கு ஜாதகம். அவர் என்ன கேட்டாரு, இப்போ 7 சனி போயிட்டு இருக்கு, அதுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டாரு. சந்திரதசை மிகவும் யோகமான தசை, குறிப்பா தன விஷயங்களுக்கு நல்ல அழகான தசை. ஓகேங்களா? அதுல இந்த 7 சனி போறதுனால கொஞ்சம் தடைகள் இருக்கும், கொஞ்சம் ரொட்டேஷன்ல காசுல கொஞ்சம் ட்ரபுள் இருக்கும், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், கொஞ்சம் ஸ்லோனஸ் இருக்கும். இதுதான் 7 சனி கிராஸ் ஆகுது. சப்போஸ் 7 சனி கிராஸ் ஆகணும்னா அப்படியே ஃப்ரீயா நடந்துட்டு இருக்கும். 7 சனி கிராஸ் ஆகுதுன்னா ஜென்ம சனி பீரியடுங்கள கொஞ்சம் தேக்க நிலை ஏற்படும் அப்படின்ற பாயிண்ட் தான். ஆனா இது யோக தசை தான். நல்லா மீன லக்னத்துக்கு வளர்பிறை சந்தனாகி இந்த இடத்துல இருந்து தன விஷயங்களுக்கு நல்ல அமைப்பு அப்படின்ற மாதிரி இந்த ஜாதகம் சொல்லி முடிச்சேன். திருமண விஷயங்கள்லாம் வாழ்க்கையில நல்லா தாங்க இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சந்திர வரக்கூடிய தசைகள்லாம் யோக தசையில வரதுனால நல்லா இருக்குது இந்த ஜாதகம் அப்படின்ற மாதிரி இந்த ப்ரெடிக்ஷன் சொல்லி முடிச்சேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.